எதிர்க்கட்சியினர் தேங்காய் உடைப்பது குறித்து மக்கள் விடுதலை முன்னணியின் ஊவா மாகாண சபை உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன பதுளையில் நடைபெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவித்தார். சீனிகம விகாரையில் உண்டியல் காணாமல் போயுள்ளதாக அந்த விகாரையின் பரிபாலகர் சபையின் செயலாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். மற்றொரு விகாரையில் உண்டியல் காணாமல் போயுள்ளதாகவும் விக்கிரகங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாம் முன்னால் செல்கின்றோம். வீட்டில் தோடு காணாமல் போயுள்ளது, மோதிரம் காணாமல் போயுள்ளது, மாடு காணாமல் போயுள்ளது என்பது போல இப்பொழுது பூசாரிகள் நிதி மோசடி பிரிவுக்கு செல்கின்றனர். விக்கிரகங்களை காணவில்லை, உண்டியலை காணவில்லை என்று எதிர்க்கட்சியினர் தேவாலயங்களுக்கு சென்று தற்போது அங்கு கடவுளும் இல்லை, எங்களையும் நிதி மோசடி பிரிவினர் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கடவுளும் தேவலோகத்தில் கூறுகின்றார். தற்போது மக்கள் வரும்போது உண்டியல்களும் ஓடுகின்றன, சிலைகளும் நடுங்குகின்றன. ஊர் ஊராக சென்று உண்டியலில் காசு சேகரித்தாலும் வேலைகளை தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லை. இந்த நாட்டு மக்களுக்கு இன்னமும் உரிமைகள் கிடைக்கவில்லை.